இந்த விஸ்வாவசு வருஷத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கணும் நம்ம பார்ப்போம். அடுத்தது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல குரு அனுகூலமான இடத்துக்கு வருத்தார். ரொம்ப நல்லா இருக்குது. ஜென்மசனி இப்போ முடிய போகிறது. முடிஞ்சு 7.5 சனி கடைசி பாகத்துக்கு வரப்போகுது. அடுத்தது ராகு ஜென்மத்திலையும் கேது 7ஆம் இடத்துலையும். ராகு கேது ஜென்மத்திலையும் 7 இருக்கிறது சின்ன குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனால் குரு 5ஆம் இடத்துக்கு வரார். அவர் அதை பார்க்குறாரு. அதனால் பிரச்சனையே இல்லை. குரு 5ஆம் இடத்துல அனுகூலமான இடத்துல இருக்கிறதுனால இந்த ராகு கேதுவோட கஷ்டத்தையோ சனி பகவான் கஷ்டத்தையோ அவர் பார்த்துப்பார். அவர் சரி பண்ணிடுறார் எல்லாத்தையும். 5ஆம் இடத்துக்கு வராரு. அப்புறம் அக்டோபருக்கு அப்புறம் திருப்பி 6ஆம் இடத்துக்கு போய் திருப்பி 5ஆம் இடத்துக்கு. குரு சொல்கிறேன். இந்த குரு இப்போ மே மாதம் பயிற்சி ஆகி திருப்பி அக்டோபரில் திருப்பி அடுத்த ராசிக்கு போய் திருப்பி இந்த மிருத ராசிக்கு வரார். ஆக எல்லாருக்கும் பலன் கொஞ்சம் மாறுபட்டு வரும். அதேமாரி கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல குரு அனுகூலமாக வர்றதுனால ஜென்ம சனியோட கஷ்டம் இன்னும் அதிகமாக தெரியாது. அடுத்து குரு சனி மாறிடும். அதனால் அது வரையும் குரு பார்த்துக்க போகிறாரு. அதுக்கப்புறம் சனி மாறி அவரும் நல்ல இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக ராகு இது மட்டும்தான் சுமாராக இருக்குது. அதுக்காக துர்க்கை அம்மனுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டாக்க குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமை பலமாக இருக்கும்.